கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏர்போர்ட்ல உங்க பேக்கை மாத்தி எடுத்துட்டு போனதுக்கே அந்த திட்டு திட்டுனீங்க. ஆ. நீங்க எப்படிங்க குடிகாரனுக்கு முன்னாடிலாம் பாடுறீங்க? என்னங்க பேசாம இருக்கீங்க? நான் உங்க பாட்டு கேட்டேங்க. நல்ல குருட்ட சங்கீதம் படிச்சிருக்கீங்க. நல்ல வாய்ஸ் உங்களுக்கு. ஏங்க உங்க டேலண்ட் எல்லாம் இப்படி பப்ளு பாடி வேஸ்ட் பண்றீங்க? அதுவும் இல்லாம இந்த மாதிரி இடத்துலலாம் பாடினா சில பொறுக்கி பசங்க கையை பிடிச்சி இழுக்க தான் செய்வாங்க. என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி பப்ல பண்ணா கைய பிடிச்சு இழுப்பாங்களா? அப்ப அந்த பொறுக்கி பசங்க செஞ்சது சரின்னு சொல்றீங்களா? இல்லைங்க, அவனுங்க பண்ணது தப்பு தான். ஆனா அதுக்கு இடம் கொடுத்தது நீங்க தானே. இல்லைங்க, இப்பெல்லாம் இழுத்து போத்திட்டு நடந்தாலே இடிக்கிறானுங்க. நீங்க பப்லலாம் போய் பாடினா சும்மாவா இருப்பானுங்க? அப்போ ஆம்பளைங்க உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, என்ன வேணாலும் செய்வீங்க. பொம்பளைங்க நாங்க தான் பொட்டி பாம்பா அடங்கி போகணும், அப்படிதானே? இல்லைங்க, நான் சொல்ல வந்து வேறங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் சொல்ல வந்து லிசன், நீங்க தப்பா தான் சொன்னீங்க. அதை தப்பா தான் புரிஞ்சுக்க முடியும். உங்க ரிலாக்ஸேஷனுக்காக பப்புக்கு குடிக்க வருவீங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பொண்ணுங்க நாங்க பாடணும். அந்த நேரத்துல ஆம்பளைங்க திமிர்ல நீங்க கைய பிடிச்சு இழுத்தா அதுக்கு நாங்க பொறுப்பா? இத்தனை வருஷமா வீட்டுக்குள்ள அடங்கி கிடந்த பொம்பளைங்க இப்பதாங்க 50 வருஷமா நாங்க வெளியே வந்துட்டு இருக்கோம். உங்க பாரத்தை நாங்களும் சுமக்கிறோம். நாங்களும் 4 காசு சம்பாதிக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கைய பிடிச்சு இழுத்தாங்கல்ல, அவங்களும் பொம்பளை வயத்துல தானே பிறந்தாங்க. அவங்களுக்கும் அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல. அவங்க கிட்ட அப்படி நடந்துப்பாங்களா? சொல்லுங்க. ஏங்க ஏன் இவ்வளவு எமோஷன் ஆறீங்க? நான் எதுக்காக பப்ல பாட வந்தேன் தெரியுமா? எங்க அப்பாக்கு லிவர் சிரோசிஸ். அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலனா போய் சேர்ந்துருவாருன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதுக்கு 50 லட்சம் தேவை. என் தம்பி பைக் மெக்கானிக், தங்கச்சி +2 படிக்கிறான். நான் தான் மூத்த பொண்ணு. எங்க அப்பா கிட்ட பணம் இருந்திருந்தா என்னையும் டாக்டருக்கு இன்ஜினியருக்குன்னு படிக்க வச்சிருப்பாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சது சங்கீதம் மட்டும் தானே. இவங்க 2 லட்சம் பணம் கொடுத்திருக்காங்க, கான்ட்ராக்டும் போட்டிருக்காங்க. அப்பாவை காப்பாத்துறதுக்கு நான் இன்னைக்கு காலையில தான் வந்து இறங்கினேன். பப்ல பாடணும்னா உடம்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொன்னாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டு உடம்பு கவர் பண்ற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு போனேன். ஆனா வந்தவங்க என் பாட்டு ரசிக்கல, என் உடம்பு தான் ரசிச்சாங்க. இப்ப சொல்லுங்க, இது ஏன் தப்பா?